திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் ஆப். இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான மளிகை பொருளை கம்மியான விலையில் கிடைக்கும். ஸோ ஆன்லைனில் மற்ற பிளாட்ஃபார்ம் செக் பண்ணி பார்த்துட்டு பொருளை வாங்கிக்கோங்க. இன்றைக்கி ஸ்குவாடை வைப் பண்ணியே தீரண்டா. வாங்கடா, எத்தனை பேர் இருந்தாலும் அடிக்கிறான்ட்டு வெறி கொண்டு வந்தாச்சு கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தரமான சம்பவம் நடக்கும்போது ஏன் பேக்ரவுண்ட் ஆடியோ வரல நீங்கள் கேட்கலாம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்டிங் போடும்போது ஆடியோ டிசேபிள் வச்சு தான் ரெக்கார்ட் ஆகலை. நம்மள வந்து பார்த்தா நான் நடு ரோட்டில் படுத்துட்ருக்கேன். என்னடா படுத்துட்ருக்கேன், நம்பர் 2 வர நாக் ஆகிட்டான். அடப்பாவி மனுஷா. ஸோ இவனையாவது ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ நம்பர் 1 ரிவ்யூ பண்ணுறோம், ஒன்றும் பிரச்சனை, நம்ம பேக்கப் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி உனக்கு ஒரு ஸ்மோக்கை போட்டு ஹீலை பண்ணிடுவான். நீ அங்கேயே ரெடியா வராதரா ஒருத்தருக்கு அவனை அடிச்சுட்டு வந்துடுறான். டப்புன்னு அடித்தாச்சு. ஸோ வெளில வராதராடே நடா. அதுக்குள்ளே கார் வருது, டக்குன்னு வரானுங்கப்பா. டைமிங்கில் வரானுங்க. இனிமே இப்படி இருக்கணும்ப்பா ஸ்குவாட்னா. ஸோ அடப்பாவி வெளில வராறானா வெளில வந்து செத்து போட்டான். சரி ஓகே விடு, நம்மளாவது போயிடுச்சு. டே நிப்பாடத்தில் காரை நிப்பாடத்தில் காரி நிப்பாட்டாமல் போயிடானுங்க. இவங்களாம் நான் சேர்த்துட்டேன். இவனுக்கு வேறு ஹிந்திக்காரனுங்க, நாங்கள் 2 பேர் தான் டீம்மேட்ஸு. ஸோ இவனுக்கு ரிவ்யூ பண்ணுவானுங்களா மாட்டானுங்களான்றது ஒன்றும் புரிய மாட்டேங்குது. பார்ப்போம். ஸோ கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக ரிவ்யூ பண்ணிட்டானுங்க பாவி பசங்க. ஸோ ஹிந்திக்காரன்ற வந்து நிரூபிச்சிட்டானுங்க. நிரூபிச்சிட்டானுங்க, பரவாயில்ல, ஓகேடா மாப்பிள்ள. ஸோ வேறு ஸ்மோக்கெலாம் போட்டு ரிகால் பண்ணுறானுங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கணும் ரிகால் பண்ணுறதெல்லாம். ஸோ டைமிங் நம்ம ரிகாலே வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மகிட்ட லூட்டேலன்னு சொன்னோடனே அந்த மாதிரி கீ வச்சுருந்துருக்காங்க ஒருத்தவன். ஸோ அந்த நம்பர் 1 வந்து கீ வச்சுருக்கான். கீ ஓப்பன் பண்ணி விட்டோடனே உள்ளே போய் லூட் அடிக்கிட்டா அவனுக்கு உள்ளே வரல. நாங்கள் மட்டும் தான் போய் உள்ளே லூட் அடித்தோம். இந்த மாதிரி எல்லாம் பார்க்கவே முடியலங்க. நாங்கள் பாருங்க டக்கு நாங்கள் முதல்ல லூட்டினா அவனுக்கு உள்ளே வரல. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வெயிட் பண்ணானுங்க எங்களுக்காக. வந்து லூட்டே எடுக்கல மோஸ்ட்லி. ஸோ அப்படியே நம்ம வந்து டிபிஆர் கிடச்சிச்சு. இதுக்கப்புறம் மேட்ச் நம்ம கையிலடா, நம்மகிட்ட ஸ்னைஃபர் கிடச்சி மேட்ச் தரமாக இருக்கும். அது 8x கிடச்சி போச்சு. ரொம்ப நாள் வெயிட் பண்ண கன்று அப்படின்னு வந்தால் இந்த பக்கம் வந்து பார்த்தா நம்பால் ஒருத்த வந்து பார்த்தீங்கன்னா அடின்னு அடிக்கிறான். நம்பர் 3 நாக்காயிடுவான். ஸோ திரும்ப நாக்காரான் பயபுள்ள. அவனை ரிவ்யூ பண்ணுவோம். ரிவ்யூ பண்ணுற கேப்பில் வந்து பார்த்தா நம்பர் 1 போட்டுருவாங்க. ஸோ அவனையும் வந்து பார்த்தா நாக்கு அடிச்சிருவாங்க. அவனையும் ஒரு ரிவ்யூ பண்ணது நம்பர் 2 வந்து பேக்கப் கொடுப்பேன். ஸோ நம்பர் 2 வந்து பார்த்தா சரியான பிளேயருங்க, சொல்லி ஆகணும். என் கூட விளையாடுறதுல வடக்கன் இந்த மாதிரி ஒரு ஆள் பார்த்தது இல்லை. ஸோ நிறைய யூடியூப் சேனல்ஸ் வீடியோஸில் பார்த்துருந்தா இன்னும் செம்மையாக விளாட்றாங்க பயபுள்ள. நம்ம வந்து மாதிரி அடிக்கலாம் பார்த்தா பின்னாடி ஒருத்தன் அடிச்சிட்டான். ஸோ எங்கேருந்து அடிக்கிறான்னு படுத்துனே பார்த்தா அந்த டவராக வந்து அடித்தான். சரி நகுந்தினே போய் அடிக்கலான்னு வந்தால் என்ன கிளிச்சுன்னு தெரியல. கரெக்டாக பாருங்க, நான் எங்கே இருக்கேன், நான் ஆகிட்டேன். நான் கவரில் தான் படுத்துட்டுருக்கேன், ஆனால் நான் ஆகிட்டேன் எப்படின்னு தெரியல. ஸோ ஒரு அவள் தான் முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் நம்மளை காப்பாற்ற முடியும். நம்பர் 1 நாக்கு, நம்பர் 3 ஹெல்த் இல்லை, நம்பர் 2 மட்டும் தான் இருக்கான். அவன் ஒருத்த எப்படி இருந்தாலும் கவர் பண்ணாமல் பார்த்தா ஸ்மோக் அடித்தானுங்க. சரி ஸ்மோக் அடிச்சு நம்ம அப்படியே எனக்கு இருந்து உள்ளே போய்டும். ஏதாவது ரிகால் பண்ண ரிவ்யூ பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சா 2 பேர் உயிரிடுறானுங்களா, கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணுவானுங்க. ஸோ அந்த நம்பிக்கையில் போனால் வடக்கன் திரும்ப ஹெல்ப் பண்ணுவானுங்களா. ஒரு தடவை 2 தடவை எத்தனை தடவை ரிவ்யூ பண்ணியிருக்கானு பாருங்கள். டீம் கூட இந்தமாதிரி பண்ண மாட்டான். ஸோ இங்கே வந்து பார்த்தா திரும்ப நம்பர் 1 கேட்டான். ஸோ அவன் டீம் தான் ரிவ்யூ பண்ண போகிறான். ஸோ நம்மளை ரிவ்யூ பண்ண வாய்ப்பு இல்லை தான். அவ்வளோ இந்த மேட்ச் முடிஞ்சிச்சுன்னு நினச்சேன். ஸோ ஆனால் வந்து பார்த்தா டைமிங் விட்டு வந்து நம்மளை கை வச்சான் பாருங்க. அங்கே நிற்கிறாங்க. 1000 தான் இருந்தாலும் வடக்கு போய் நல்லா இருக்கணும். ஸோ திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நாக்கு வச்சுருங்க. எத்தனை தடவை நாக்கு வரோம் பாருங்கள். எத்தனை தடவை வந்து ரிவ்யூ பண்ணுறானு பாருங்க. சொல்லவே வேணாங்க. வந்து ரிவ்யூ பண்ணி விட்றானுங்க. ஸோ ஒரேடியாக வந்து பார்த்தீங்கன்னா லூட்டெல்லாம் தரமாக எடுத்துக்கின்னு நீங்கள் மேட்ச் நம்ம கையில் தான் அப்படின்னு நம்ம நினச்சோம். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நான் 14 பேர் இருக்கானுங்க. 14 பேர், நம்ம 3 பேர் போக மீதி 11 பேர். ஸோ இந்த 11 பேர் தானே மடிக்க வரோம். ஸோ அப்படியே வந்து பார்த்தா ஏமாறு கிடச்சிது. ஒக்காளி நீங்கள் டின்னர் நம்ம கையில் தான்டா, மேட்ச்சுன்னு எல்லாமே நம்ம கையில் தான்டா அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்காவது போய் அடிச்சு தீரண்டா அப்படின்ட்டு வெறி கொண்டு நம்ம வண்டியில் ஏறி போனோம். ஸோ வண்டியில் வந்து பார்த்தா டக்குன்னு நம்பால் இங்கே ஒரு கிழிச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தா நம்பர் 2 வந்து அப்படியே உட்காந்துட்டு இருப்பேன் பாருலாம். என்னடா அது வானத்தை பார்த்தீங்கன்னா பார்த்தா அப்படியே விட்டு மட்டும் போயின்னு இருக்கிற காரில். கடைசியாக பார்த்தா நம்பர் 2 காணோம். அப்படியே இந்திக்காரா நம்பர் 2 விட்டு போகிறடா அப்படின்னு சொன்னால், இல்லை பையா கூட தான் வரா அப்படின்னு சொன்னான். நான் நம்பவே இல்லை. இங்கே அப்படியே டப்புன்னு போய் ஒரு கார் இருக்கும். அந்த கார் பக்கத்தில் போய் நிப்பாடுவாங்க பாருங்களேன். இப்போ ஸோ கார் வந்து பொஸ்குன்னு உள்ளேருந்து வெளில வருவான் பாருங்க. எங்கேருந்து வந்தான்னு தெரியல. டக்குன்னு உள்ளேருந்து வரான். டெலபோர்ட், அவ்வளோதான். டெலபோர்ட் ஹேக் வச்சுருக்கான் போல பையன் போல். ஸோ அப்படியே ஒரு ரெடியாக வந்து பார்த்தீங்கன்னா ரீச் மலை உச்சியில் போயிட்டு நம்ம வந்து இப்போ எனிமி ஏறான்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் ஓடியாந்தான். ஸோ நான் இங்கே வந்து ஆக்சுவலி வந்து பார்த்தா கரெக்டாக வந்து ஒரு அடி அடிச்சிருவேன் நான். பட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்து கொஞ்ச மாதிரி காமிக்கல. என்ன கட்டுறாங்கன்னு தெரில. ஸோ நம்ம டீமெண்ட்ஸ் அடிப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா அது பக்கு போலுக்கு. ஸோ ஏன்னா எனிமி மேலே பட்டால் அந்த மார்க் நான் வச்சுருக்கேன். ஸோ அடித்ததும் காமிக்கல. ஸோ நம்பர் 1 நானும் வந்து ஏறி அவனை ஐட்டிலாம் ஒரு சோலோ பீஸ் தானே அப்படின்ட்டு வெறி கொண்டு ஏறிட்டோம். இன்றைக்கி நம்பர் 2 வந்து பார்த்தா பேக்கப் வைக்கிறேன். நம்ம 2 பேர் சேர்ந்து அடிச்சிடலாம் அப்படின்ட்டு வெறி கொண்டு ஏறினா ஒருத்தன் வானத்தை பறக்கலாம். டப்புன்னு அடிக்க ட்ரை பண்ணால் வண்டி கரெக்டாக வந்ததுனால மிஸ் ஆயிடுச்சு. ஸோ ஒரு சோலோ பீஸை நம்ம அடிச்சுலாம் பார்த்தா அங்கேருந்து தூரத்துலேருந்து மிலிட்டரி திபுன்னு தந்தான். அப்படியே உரசி போய் இடிச்சிட்டான்னா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், நம்ம கதையை முடிஞ்சு போச்சு. மேட்ச்சே முடிஞ்சு நினச்சா நம்பர் 2 வந்து 11 கிலோ அடிச்சிருக்காங்க. என்னடா இது 11 கிலோ அடிச்சிருக்க பயப்புள்ள அப்படின்னு ஷாக் ஆகிட்டேன். ஸோ டின்னர் அடிக்க முடியுமா அப்படின்னு நினச்சா இங்கே வந்து எங்களை அடித்த ஸ்குவாட் வந்து பார்த்தீங்கன்னா தலையை வந்து பார்த்தீங்கன்னா அது ஒருத்தர் ஓடியாரான். அழகாக அடிச்சிடாங்க. செம்மையாக சென்சிட்டிவ் வச்சுருக்கான் 6xல். அவனை அடிச்சிட பார்த்தா இன்னொருத்தர் வருவான். அந்த மேலே ஒருத்தர் ஓடாமல் இருக்கான். இப்போ தாங்க ஹைலைட்டு. இவ்வளோ லாங்க தான் நல்லா சத்தியமாக அடிக்கவே மாட்டேன். ஆனால் வந்து நம்மளால் சூப்பராக சென்சிட்டிவ் வச்சு கரெக்டாக அடிச்சு நாக்கு வச்சுருவார். ஸோ தரமாக அடிச்சாச்சு. இங்கே எனிமி இருக்கிறது இப்படி தான் ஐடென்டிஃபை பண்ண தெரியல. கரெக்டாக அந்த மேலே ஒரு மாலையை போட்டு டப்புன்னு அடிப்பேன் பாருங்களா.
நம்மளாம் வந்து எனிமி கண்ணு நேரம் இருந்தாலே அடிக்க மாட்டான். இவனை இப்படி தான் ஒளிஞ்சிக்கிற எனிமி கரெக்டாக கண்டுபிடிச்சி அடியாந்தில்ல. செம்மையாக அடிச்சா 15 கிலோ வந்துடும். இன்னும் 2 பேர் தான். ஸோ ஒரே வந்து பார்த்தீங்கன்னா மலை மேலே ஏறியாச்சு. அவனை 2 பேர் ஏத்தோப்பு தான் இருக்கானுங்க. அது தெரிஞ்சு போச்சு. நம்மளால் சூப்பராக காரை நிப்பாட்டப்போ நம்மளாக இருந்தால் வச்சுக்க மரத்தை மட்டுமே நிப்பாட்டி அங்கேருந்து ஏறிச்சு அடிப்போம். ஸோ அங்கே வந்து எகிரி குச்சி ஓடிந்தான். அவனை பார்த்து நம்மளால் அடிச்சிட்டான். பட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒருத்தன் மரத்து பின்னாடி இருக்கான். அதை நம்ம பார்க்கல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்காததுனால வந்து பார்த்தீங்கன்னா உயிரை விட்டாச்சு. கவனிக்காததுனால் டப்புன்னு அழகாக அடிச்சிட்டான். ஸோ அந்த படுக்கிற கேப்பில் அதாங்க